ரூ கைப்பற்றப்பட்டு போற வேளையிலும் அந்த கண் பார்வை அது எங்க போகுதுன்னு அப்படி பார்க்கும். ரூ போன பொழுது அந்த ரூகை பின்திலிருந்து கண் பார்வையும் போய்விடும் என்ற ஹதீஸுடைய அர்த்தங்கள் இருக்கிறது. ரசூல் அப்படி சொன்னாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் விளங்கிருச்சு இவர் மௌத்தாகிட்டார். இந்த நிலை நமக்கு வந்தால், நம்முடைய குடும்பத்துல வந்தால் யோசிச்சு பாருங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சாங்க, கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. ரசூல் சொன்னாங்க, நீங்க அவங்க எனக்கு வந்த கேடு நாசமே, நாங்க இன்னும் சிலரை பாக்குறோம். என்ன விட்டுட்டு போய்த்தியம்மா, நீ என்ன விட்டுட்டு போறியே, எனக்கு முன்னால போறியே, என்ன கூட்டிட்டு போ, எனக்கு நாசமே, அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது சகோதரர்களே. ரசூலா சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க ஹைரை தவிர வேற எதையும் நீங்க கேட்க வேண்டாம். ஃபைனல் மலாயிகத்தை யுஅமினூன அலா மா தகூலுன், நீங்க சொல்றதுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். என்னை எடுத்துட்டு போண்டால், அல்லது நீ என்ன விட்டுட்டு போறியம்மா, என்ன எங்க விட்டுட்டு போறாய், அல்லாஹ்க்கு இரக்கம் இல்லையா, அப்படி சிற்கான வார்த்தைகள் நம்ம சொல்றது இருக்கு. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அதுக்கு ஆமீன் சொல்லுவார்கள். அதனாலதான் நீங்க நல்லதை கேளுங்க, கேட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு